பார்க்க நம்ம மாற்றப்படுவோமா? ஆமே. நம்ம முகத்தை பார்க்க நம்ம எவ்வளவு நேரம் இருந்தாலும் சின்ன கண்ணாடினாலும் நம்ம முகத்தை பார்ப்போம். அப்படியே ரோட்ல போயிட்டே இருப்போம், கார் இருக்கும், காரை கிராஸ் பண்ணு உண்மைதானே சுமணியெல்லாம் கண்ணாடியே பர்ஸ்ல வச்சு, சில பர்ஸ்ல எல்லாம் கண்ணாடி இருக்கும், டவுட்டுக்கு திறந்து பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன், இருக்குன்னு. ஆமா, அப்படியே சின்ன கண்ணாடி தான் நம்ம அப்படி பார்த்துக்கிறது, எவ்வளவு பெரிய கண்ணாடினாலும் பார்த்துக்கிறது. நம்ம முகத்தை பார்க்க ஆமே ஒவ்வொரு முறை உன் முகத்தை பார்க்க இந்த அப்பா முகம் தெரியணும். இந்த படத்துல எல்லாம் ஹீரோயின் பல்லு விளக்குவாங்க, அங்க யார் முகம் தெரியும்? ஆமா, அவர் நம்ம அங்க போனா தெரிஞ்சுமா, அதான் ஒரு 2 மாசத்துக்கு தெரியும். அப்புறம் இந்த முகத்தை பார்க்கவே எரிச்சலா இருக்குன்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆவியானுடைய முகம் ஒவ்வொரு நாளும் நம்மளை அழகுபடுத்திக்கிட்டே இருக்கும். நல்லா இப்படியே கை தட்டணும் தம்பி, அப்பா முகத்தை பார்த்தா அழகான முகம் வரும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடலை பாடி ஆசையோட ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்கிரீன்ல பாட்டு வந்துருச்சா? அப்பா முகத்தை பார்க்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லா கைகளை தட்டி ஆசையோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அதுதான்ப்பா ஆசை, உங்க முகத்தை நான் ஒரு முறையாவது நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென். நல்ல சத்தமா அந்த அழகான கண்களை நான் ரசிக்கணும். அப்பா முகத்தை பார்க்கணும், அழகான கண்களை ரசிக்கணும். அப்பா முகத்தை பார்க்கணும், அழகான கண்களை ரசிக்கணும். இதுவே எனது ஆசை, இதுவே எனது வாஞ்சை, இதுவே எனது ஆசை, இதுவே எனது. இன்னும் ஒரு முறை கூட அப்பா முகத்தை பார்க்கணும், அழகான கண்களை ரசிக்கணும். சொல்லுங்க, அப்பா முகத்தை பார்க்கணும், அழகான கண்களை. கைகளை உயர்த்தி இதுவே எனது ஆசை, இதுவே எனது வாஞ்சை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனது ஆசை, இதுவே எனது வாஞ்சை. ஆதாமோடு உலாவின தெய்வமே, ஏனோக்கோடு பேசின தெய்வமே. சொல்லுங்க, ஆதாமோடு உலாவின தெய்வமே, ஏனோக்கோடு பேசின தெய்வமே. ஏன் இந்த மௌனமே, இப்போ என்னோடு பேசுமே. சேர்ந்து ஏன் இந்த மௌனமே, இப்போ என்னோடு பேசுமே. அப்பா அப்பா முகத்தை பார்க்கணும். சொல்லுங்க, அந்த அழகான கண்களை ஆசையோட அப்பா முகத்தை பார்க்கணும், அழகான கண்களை ரசிக்கணும். இதுவே இதுவே எனது ஆசை, இதுவே எனது வாஞ்சை. சொல்லுங்க, எனது ஆசை, இதுவே எனது வாஞ்சை. ஏசாயாவின் கண்கள் கண்டதே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனை. ஓ ஆமென். ஏசாயா தரிசிக்கிற ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த சிங்காசனத்தில் மகிமையை நான் பார்க்கணும், அந்த சிங்காசனத்தின் வெளிச்சத்தை பார்க்கணும், நீங்க போகும்போது உங்கள் சாயலை நான் பார்க்கணும் என்கிற ஒரு ஆசையுள்ள பிள்ளைங்க யாவரும் சேர்ந்து ஆண்டவர் துதிப்போமே. ஏசாயாவின் கண்கள் கண்டதே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனை. ஏசாயாவின் கண்கள் கண்டதே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனை. ஏன் இந்த தாமதமே, இப்போ உம்மை காட்டுமே. ஏன் இந்த தாமதமே, இப்போ உம்மை. கையை உயர்த்தி கையை உயர்த்தி அப்பா உங்க ஆசையோட ஆசையோட அந்த கண்களில கண்ணீரோட இருதயத்தின் ஆழத்தோட அப்பா முகத்தை பார்க்கணும், அழகான கண்களை ரசிக்கணும். இதுவே எனது ஆசை,
இதுவே எனது வாஞ்சை, இதுவே எனது ஆசை, இதுவே எனது வாஞ்சை. அநேக தேவ மனிதர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஆரோனுடைய கோலை குளிர்க்க பண்ணினார். உடன்படிக்கை பெட்டியில கோல்கள் வைக்கப்பட்டது. எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக ஆரோனுடைய கோல் மட்டும் அவன் குளிர்த்தது. அவன் மீது கர்த்தர் அபிஷேகத்தை பண்ணி, தாடி ஓரங்களில் அந்த அபிஷேக தைலம் வழிந்தது. இன்னைக்கு ஆசைப்படுகிற பிள்ளைகள் மீது ஆரோனின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற ஆசையா இருக்கிறார். தாகம் உள்ளவங்க கையை உயர்த்தி கேளுங்க, ஆரோனின் அபிஷேகம் என் மேல ஊற்றுங்கப்பா என்று சொல்லி சத்தங்களை உயர்த்தி, ஆரோனின் மேல் ஊற்றின அபிஷேகம் எலிசாவின் மேல் இறங்கின. கேளுங்க பாபு, ஆரோனின் மேல் ஊற்றின அபிஷேகம் எலிசாவின் மேல் இறங்கின வல்லமை. ஏனிந்த தயக்கமே உந்தன் அபிஷேகம். கேளுங்க பாபு, ஏனிந்த தயக்கமே அப்பா உம்முகத்தை பார்க்கணும், அழகான கண்களை ரசிக்கணும். ஆசையோட அப்பா உம்முகத்தை பார்க்கணும், அழகான கண்களை ரசிக்கணும். இதுவே எனது ஆசை, இதுவே எனது வாஞ்சை. எனது ஆசை தேவ பிரசனம், ஆசைப்படுறவங்க மட்டும் இதுவே எனது ஆசை, இதுவே எனது வாஞ்சை. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். குறித்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் நிறைவேற போகிறது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. உங்களை நான் பார்க்கும் பொழுது உங்களை ஒரு பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா நான் பார்க்கிறேன். ஆமென். ஆண்டவர் உங்க பேர்ல பிரியமுள்ளவர்களாய் உங்களை கொண்டு அநேக திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதை கர்த்தர் சொல்கிறார். இவங்களை நம்பித்தான் நான் நிறைய திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறேன். என் மகனை நம்பி, என் மகளை நம்பிதான் அநேக திட்டம். வலியோர்களை பார்க்கிலும், அநேக ஞானவான்களை பார்க்கலாம், நான் என் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சவுல் பராக்கிரமசாலி, அவர் மீது நம்பிக்கை வைக்கல. ஒரு ஆடு மேய்க்கிற சாதாரண கற்களை எடுத்துக்கொண்டு வந்த தாவீதின் மீது நம்பிக்கை வச்சாரு. ஆமென். ஒரு 2 பேரைய தட்டி சொல்லு, உன் மேல ஆண்டவர் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. பிரதர்ஸ்லாம் சொல்லுங்க பாப்போம், உங்க மேல ஆண்டவர் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. இந்த சவுத் ஏரியாவுல நம்ம சபையை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. தென் மாவட்டத்துல கர்த்தர் நம்மளுக்கு குறித்து ஒரு பெரிய முகாந்தரத்தை. ஆமென், ஹல்லேலூயா. கைகளை தட்டி சேர்ந்து, இதுவே எனது ஆசை, இதுவே எனது வாஞ்சை. ஆண்டவரே, இந்த பூமியில எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க, அதுவே என் வாஞ்சை. இன்னும் ஒரு ஆமென். இதுவே எனது ஆசை, இதுவே எனது வாஞ்சை. எசாயாவின் கண்கள் கண்டதே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனை. பாருங்க பாப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனை, ஏன் இந்த தாமதமே இப்போ உண்மை. ஆசையோட ஆமென். ஏன் இந்த தாமதமே இப்போ உண்மை காட்டுமே. நீங்க மட்டும் பாட போறீங்க. பார்க்கணும், அழகான கண்களை ரசிக்கணும். ஆசையோட ஐயப்பா, அழகான ஒரு புறா கண்கள், அழகான கண்களை 2 கையை உயர்த்தி, இதுவே எனது ஆசை, இதுவே எனது வாஞ்சை. ஆமென். இதுவே எனது ஆசை, பிரைஸ் தி லார்ட். இதுவே எனது வாஞ்சை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை மறுபடியும். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தை வாசிங்க. யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி, அவன் பின்னாலே ஏறினான். போதும். ஹல்லேலூயா. இப்போ யுத்தத்துக்காக போகிறாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? யுத்தத்துக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போகும் பொழுது அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலையும் மலை, அது ஒரு வார்த்தை வரும், இரண்டு பக்கம் மலை அவர்கள் நெருக்கினபடியினால ரெண்டு பக்கம் மலை, அது ஒரு குகை மாதிரி தான் அவங்க என்ன பண்ண வேண்டியது இருந்தது, போக வேண்டியது இருந்தது. வேதத்துல சொன்னா அவங்க தவழ்ந்து ஏறினார்களாம். எப்படி ஏறினாங்க? சத்தமா கவனிங்க, சொல்லுங்க பாப்போம். 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, தன் கைகளாலும் தன் கால்களாலும். அப்ப அவங்களுடைய, இப்ப நம்ம சில கிரிக்கெட் மேட்ச் பாக்குறவங்கலாம் தெரியும், தோத்துட்டாங்கன்னா அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, வெந்த புள்ள வேலை பாய்க்க 4 பேர் வருவான், எப்படி நீங்க எதனால தோத்தீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல இந்த கிரவுண்ட் எங்களுக்கு புதுசு, அதனால பிட்ச் எப்படி இருந்துச்சு, என்னடா அத்தன்ஸ் இது வந்து இப்படி இருந்ததுனால தான் அந்த பால் வந்து சரியா பவுன்ஸ் ஆகல, என்னமோ ஒரு வந்தா வந்து அடிச்சிருப்பாரு மாதிரி. என்ன காரணம் சொல்லுவாங்க, அது அந்த இந்த ஈரனுடைய இந்த வெளிச்சங்கள்லாம் என் கண்ணுக்கு அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு சொல்லி சூழ்நிலையை காட்டுவாங்க. இந்த சூழ்நிலை நல்லா இருந்தாலும் எங்களால் என்ன பண்ண முடியல, எங்களால் ஜெயிக்க முடியல. ஏன் சார் நீங்கள் கபடியில் தோத்துட்டீங்க? நாங்கள் அதிகமாக இந்த கிரவுண்டில் தான் விளையாண்டோம், இந்த புது கிரவுண்டுக்கு போனதுனால எங்களால் என்ன பண்ண முடியல. அப்போ இவனுடைய கிரவுண்டே எப்படி தான் இருக்குது? ஹலோ, யோனத்தானும் ஆயுதத்தானும் 2 பேரு யுத்தத்துக்கு நிக்கிறவன், அவன் சொல்லிட்டான், நீ வா உனக்கு பாடம் கத்துத்தாரன்னு சொல்லி அவன் தெளிவா சொல்லிட்டான். ஆனா இவங்களுடைய கிரவுண்ட் எப்படி இருக்குது? இந்த பக்கம் விசாலம் இல்ல, இந்த பக்கம் விசாலம் இல்ல. இவன் ஒளிஞ்சுக்கிட்டு போறவன் கிடையாது. நெருக்கமானதுனால தன் கைகளினாலும் தன் கால்களினாலும் தவழ்ந்து என்ன பண்றான் யுத்தத்துக்கு. அப்ப எவ்வளவு ஒரு நெருக்கமான காரியங்கள். ஆனாலும் அவர்கள் அந்தின் மத்தியில தேவனுக்குள்ள விசுவாசமா இருந்துகிட்டு, ஆண்டவர் நாங்க இங்கே இருக்கிறோம்ப்பா, செங்கடலை பிளந்தீங்களே அதே மாதிரி பழக்க வச்சிருங்க ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் செங்கடல் பிளக்கட்டும், செங்கடல் பிளக்கட்டும், செங்கடல் பிளக்கட்டும். பெலிஸ்தீர் பாளையத்தில் ஒரு பிளவு உண்டாகட்டும், பிளவு உண்டாகட்டும். உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கல, நம்மள மாதிரி உட்கார்ந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஷபாபா கபாலாபாலாபா நான் விசுவாசிக்கிறேன்ட்டு இந்த டம்மி ஜபத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கல. ஆமென், அல்லேலூயா. இவன் கிரியைகளினால காண்பிக்கிறான். விசுவாசம் மனசுல இருந்தா போதாது, அது என்னவாய் மாறினது? யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் விசுவாசம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான். ஆமென். தம் பையனை பலி செலுத்தி கிரியைகளினால நீதிமானாக்கப்படுகிறார். இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அப்படியே விசுவாசம் ஆவரேஜ்லயே இருக்குது, அது எதுவாய் மாற மாட்டேங்குது. கிரியை உன் நடக்கையில மாறணும், நீ கிரயம் செலுத்தணும். உன் நடக்கை தான் கிரயம். ஆமென். ஒரு இடத்தை வாங்குறோம், பணம் கொடுத்து கிரயம் பண்ணி முடிக்கிறோம். தேவனிடத்துல நீ ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு வந்திருக்கிற, என்ன கிரயம் செலுத்தி இருக்கிற சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர்கிட்ட நீங்க ஏதோ ஒரு அற்புதத்துக்காக நீங்க வந்திருக்கிறீங்கம்மா, நீ என்ன ஆண்டவர் கேட்பாரா இல்லையா? மகனே நீ என்ன செய்தாய், மகளே என்ன செய்தாய்? நீ நிறைய லிஸ்ட் வச்சிருக்கிறீங்களா இல்லையா? உண்மையை சொன்னா லிஸ்ட் நிறைவேறும். லிஸ்ட் வச்சிருக்கிறியா இல்லையா? அது இது இது அப்படி இப்படி இப்படி. இன்னைக்கு ஆண்டவர் வாண்ட கேட்கிறாரு, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எங்க பாஸ்டர் மூலமா அப்பா பேசுறாருன்னு சொல்லி? ஆமென். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு, இந்த கழுதையின் மூலமா பேசுறாரு, என்ன கிரயம் செலுத்தினாய்? நான் உனக்கு அற்புதம் செய்யறேன், ஓகே, நீ என்ன கிரயம் செலுத்தின சொல்லுங்க. என்ன கிரயம் செலுத்தணும்? நம்ம ஆண்டவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஆண்டவர் சும்மா ஒண்ணு, யோனத்தான் வேதம் சொல்லுது, அவன் ஒரு அடி அடித்தான 20 பேர் விழுதான செத்து. பாதையும் இந்த பக்கம் இடிக்குது, இந்த பக்கம் இடிக்குது, குறுகலான பாதை. ஆனா அவன் என்னடி அத கத்திய தூக்கி வீசினானோ தெரியல, 20 பேர் ஒரே அடியில. ஆயுதத்தாரிக்கு வேலை என்னது? குறை உசுர நான் விழுந்தியாவா தொண்டையிலே குத்துற மாதிரி சலக்கு சலக்கு வாசிச்சு பாருங்க. யோனத்தான் வெட்டிக்கிட்டே போறாரு, டக்கு 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 டக்குன்னு வெட்டிக்கிட்டே போறாரு. 20 பேரா வந்து விழுந்துகிட்டே இருக்கிறான். ஆனா இன்னொன்னு ஒரு சூப்பர், இப்போ ஒரு வெளிப்பாடு, நல்ல கிரவுண்டு கொடுத்திருந்தா மொத்தமா விழுந்திருப்பான். யோனத்தான் மேல நல்லா இருக்குல்ல, மொத்தமா வந்து விழுந்திருப்பான். குறுகலா வச்சதுனால எவனாலையும் வர முடியல. கைய ஐயோ இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. உண்மைதானே? சூப்பரா இருந்துச்சு. இப்பதான் இது அழகா எனக்கே தெரியுது. ஆமென். இவ்வளோண்டு கேட்டுங்க, 50,000 பேர் வர முடியுமாங்க?
வரவே முடியாது. அதனால ஐயோ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தெரிஞ்சு தான் நான் உன்னை குறுகலான பாதையில வச்சிருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியா, அவருடைய ஞானம் சர்வ வல்லமை உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நடனம் ஐயோ இடிக்குது, ஒரே தடை, ஒரே நெருக்கம். எவ்வளவு விசுவாசத்துல வந்த ஆண்டவர் உமக்காக நான் போகணும்னு சொல்லி, ஆனா எனக்கு இப்படிப்பட்ட பாதையா வச்சிருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, டேய் உனக்கு இதனுடைய ரகசியம் புரியாது. ஆனா நம்ம சொல்லுவோம், ஏன் எனக்கு வசதி வரல, ஏன் எனக்கு அது வரல, ஏன் எனக்கு ஆத்மா வரல, ஏன் எனக்கு இது வரல. ஆண்டவர் சொல்லுவாரு, டேய் இதுதான்டா உனக்கு கொஞ்ச நாளுக்கு ஆசீர்வாதம். யோனத்தானுக்கு குறுக போயிருந்தனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தானுங்க, மொத்தமா போய்கிட்டே இருந்தானுங்க. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அவனுடைய கைகள் தவழும் பொழுது, கை தவழும் பொழுது வலிச்சிருக்கும். அவன் ஒன்றும் சாதாரண டைல்ஸ்ல தவழல, சாதாரண புல்லுல தவழல, கற்பாறைகளுக்கு நடுவில் தவழ்ந்து போகிறான். எந்த அளவுக்கு கை கால்கள் வலிச்சிருக்கும். நல்ல பூசாத தரையில முட்டி போட்டு இருக்கிறீங்களா? நீங்கெல்லாம் கரடு முரடா இருக்கிற இடத்துல எல்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? ஆமென். நம்ம தான் கட்டில உட்காந்துட்டு ஜெபம் பண்ற ஆட்கள் தானே. சில சபைக்கெல்லாம் போய் முட்டி போட்டா கீழே பெட்டு தச்சு போட்டிருப்பாங்க. சில சர்ச்சில் எல்லாம் போய் முட்டி, அவன் போடுறதே 5 நிமிஷம் தான் முட்டி, அதுல என்ன தச்சு போட்டிருக்கோம்? முட்டி. சரி, அது அவங்களுடைய விருப்பம், பிரச்சனை கிடையாது. முட்டி வலிச்சு அதுக்கு ஒரு விலை கிரயம், முட்டி வலிக்காமலே உன் ஜெபம் பண்ணிட்டு வந்து அதுக்கேற்ற விலை கிரயம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவர் நெடுங்கால் போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரு. எதுக்கு போடணும்? வரும்போது ஒரு 4 பெட்ஷீட் தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியதுதானே, முட்டுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு. ஆமென். நீ கிரயம் செலுத்த நீங்க ஆள் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரயத்தில் நீ முன்னேறி போ. இன்னைக்கு விசுவாசம் சொல்லி ஒரு இடத்துல தேங்கி நிக்கிறோம். விசுவாசம் சொல்லி தேங்கி நிக்கிறோம். ஏன் பாஸ்டர் எங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையல, ஏன் பாஸ்டர் எனக்கு இது நினைக்கல. நீ ஆண்டவருக்கு என்ன கிரயம் செலுத்தின? உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்கறிய, உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறீ, நீ என்ன கிரயம் செலுத்திட்ட பெருசா? சண்டே சர்ச்சுக்கு வருது கிரயமா? பைபிள் வாசிக்கிறது மட்டும்தான் கிரயமா? காணிக்கை கொடுக்கிறது மட்டும்தான் கிரயமா? இதெல்லாம் ஒரு அடிப்படை விசுவாசிக்கு உள்ள வேண்டிய சில தகுதிகள். ஆமென். ஆனா நம்ம இதைத்தான் நம்ம எதுவாய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பரிசேயக்காரன் வேதபாரகன் சொன்னவர், நாங்கள் சபைக்கு வரவில்லையா, நாங்கள் தசம பாகம் கொடுக்கவில்லையா, நான் சிறு வயதிலிருந்தே மனப்பாட வசனம் கற்று தேர்ந்து வளரவில்லையான்னு சொல்லி இந்த இதுக்குள்ளேயே நீ கடக்கிற. எனக்கு ஆண்டவர் சொல்ற, அதனாலதான் இவ்வளோ பிரச்சனையே, இவ்வளோ பாடு உபத்திரவம். ஒண்ணு வந்தோடனே தாங்க மாட்டேங்குது. ஒரு கொசு கடிச்சோடனே ஏதோ டைனோசர் கடிச்ச மாதிரி ரியாக்ட் பண்றோம் நம்ம எல்லாம். ஆமென். கடிச்சது என்னதுதான், ஆனா நம்ம ரியாக்ஷன் எப்படி? டைனோசர் கடிச்ச மாதிரி ரியாக்ஷன் பண்ணிடுவோம் சில நேரத்துல எல்லாம். ஐயோ என்னமா ஆயிப்போச்சு, ஏதோ ஆயிப்போச்சு. ஒரு முறை நான் சென்னையில எங்க அம்மா அப்பா இருக்கும் பொழுது, நான் என் மனைவி திருமணமாகி நாங்கள் ஊருக்கு போயிட்டு என்ன பண்றோம், ட்ரெயின்ல ஏறி நிக்கிறோம். எங்க அப்பாவுக்கு அப்போ ஒரு சின்ன ஒரு பலவீனம் இருந்துச்சு. இருமுனோன்னு டக்குன்னு எது போயிடும், சுவாசம் நின்றோம். அப்படியே மூச்சு பேச்சு இருக்காது. அப்படியே மூக்குல இருந்து அந்த சளி மாதிரி வரும், வாயில இருந்து சளி மாதிரி வந்து அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். உயிர் போன மாதிரி இருக்கும், மூச்சே இருக்காது, இதய துடிப்புலாம் நின்றோம். அப்படி எல்லாம் நின்று திருப்பி திடீர்னு வா அப்படின்னு உயிர் வந்த மாதிரி வரும். அப்படி பார்த்தா அதுக்கப்புறம் தான் நார்மலாவே இருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் பயங்கரமா நடந்துச்சு. நாங்க ஊருக்கு போகிறோம் ட்ரெயின்ல, பேசிட்டு இருக்க நேரத்துல எங்க அப்பாவுக்கு எது வந்துருச்சு? எப்படி இருந்திருக்கும்? உலக பிரகாரமா நீங்களாம் அங்க இருந்திருந்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க, பாஸ்டர் இறங்கிருங்கன்னு இருப்பீங்க. நான் படிக்கட்டு இப்படி கூட இறங்கல. ஆமே, ட்ரெயின் ஒன்று ரொம்ப அப்படி பறந்துட்டுலாம் போகல. அப்பதான் ஆரம்பிக்குது. எங்க அப்பா அப்படி தொடச்சி சொல்ற, மக்களே ஒன்னும் நடக்காது, நீ போயிட்டு வா. நானும் பதறிக்கிட்டு இறங்கிடலாம் இல்லை, ஜெபம் பண்ணிட்டே போனேன். என் தகப்பனர் நீர் பார்த்து கொள்ளும், என் சந்ததிகள் என் தகப்பனை காண வேண்டும், என் சந்தானங்கள் எங்க அப்பாவை பார்க்கணும், என் அப்பாவை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. பதறெல்லாம் செய்யல. நீங்களாம் பக்கத்துல சொல்லிப்பேன், கல் நஞ்சம் பிடிச்ச பாஸ்டர் எல்லாம் வாங்கி தின்னுக்கிட்டு இப்படி போரா இருப்பாரு. அப்பாவுக்கு ஒரு நாயிட்டு எப்படி போரா இருப்பாரு. ஆமென். கிறிஸ்து உனக்குள் இருப்பார் என்று சொன்னால் சூழ்நிலை கண்டு நீ பயப்பட மாட்ட, ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்ப.
ஒப்பு கொடுக்க தோணும். சத்தம் ஆமென் சொல்லு பாப்போம். இன்னைக்கு ஒண்ணு நடந்த உடனே அப்போன்றோமே, என்னமோலாம் பண்றோமே, எதெல்லாமோ செய்யறோமே. நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் விலைக்கிரயம் பெருசா கொடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு நீ எந்த அளவுக்கு விலைக்கிரயத்தை கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் கை காலம் வலிச்சிருக்கும், விலைக்கிரயம் கொடுத்தான் ஆண்டவருக்காக. நீ விலைக்கிரயம் கொடுக்குறியா? வலிக்கதான் செய்யும். கிறிஸ்துவுக்குள் வளரும் பொழுது என்னதான் செய்யும்? வேதனையாத்தான் இருக்கும். ஆனா ஆண்டவருக்காக நீ விலைக்கிரயம் கொடுக்க 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 தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சத்தமா சொல்றீங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த விலைக்கிரயத்தை அவன் கொடுத்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா? வாசிங்க 15வது வசனம். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். போதும். இப்போ யோனத்தானும் ஆயுதத்தாரி யுத்தத்துக்கு அவங்க யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க இருந்த பாளையத்துல திகில் பிடிக்க ஆரம்பிச்சது, பயங்கரம் உண்டாக ஆரம்பிச்சது. சத்தமாமன்னு சொல்லுங்க பாப்போம். பயங்கரம் உண்டாகி அவங்களுடைய நிலங்கள் அதிர ஆரம்பித்தது. அவர்களுக்குள்ளாக வெட்டுண்டு என்ன பண்ண ஆரம்பித்தார்கள்? விழுந்து போக ஆரம்பித்தார்கள். நீ உன் கிரயத்தை நீ சரியாய் செய்து கொண்டு இருப்பன்னா உன்னுடைய கிரயத்தை கண்டு உனக்கு ஆப்போசிட்ல உனக்கு எதிராக இருக்கிற இடத்துல ஒரு பெரிய பயங்கரம் உண்டாகும். மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் ஒன்றும் கவனிங்க, ஆண்டவர் ஒன்றும் உன் கை வலிக்க உன் கால் வலிக்க 30,000 ரதத்தோட சண்டை போட உன விடவே மாட்டாரு. 6,000 குதிரை வீரரோட நீ யுத்தம் பண்ண விடவே மாட்டாரு. கடற்கரை மணலோட நீ யுத்தம் பண்ண விடவே மாட்டாரு. அவருக்கு தேவை நீ ஒரு அடி எடுத்து வைக்கிறியா, அதுதான் அப்பாவுக்கு தேவை. அவருக்கு தேவை நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறியா, அவருக்கு தேவை. 2019 ஆன பிறகும் 2020 ஆன பிறகும் என் பையன் என் ஊழியக்காரன் வனாந்தரத்துல எப்படி இருக்கிறான், எப்படி விசுவாசமா இருக்கிறான், அதை தாயாண்டவர் பாப்பாரு. ஆமென். இந்த பிரச்சனைக்குள்ளேயும் இந்த போராட்டத்துக்குள்ளேயும் என் பிள்ளை எப்படி விலைக்கிரயம் செலுத்துறா, இதைத்தான் பாப்பாரு. இவன் 2 பேரும் ஒண்ணு அப்படி எல்லாரோடையும் சண்டை போட்டு ஆண்டவர் விடவே இல்லைங்க. அந்த குகையை விட்டு தாண்டறதுக்குள்ள அங்கப்பா ஆமென் பயங்கரம் உண்டானது. உனக்கு அப்பா வச்சிருக்கிற அந்த நெருக்கத்தை நீ தாண்டுவதற்குள்ளாக ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஷெகினா மகிமை இறங்கும். கையை தட்டி அப்பா மகிமை படுத்து பார்ப்போம். இப்பொழுது விசுவாசிக்கிற பிள்ளைகள் மீது இப்பொழுது ஒரு வல்லமை இறங்குவதாக. என் ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற எல்லா தீமைகளிலும் ஒரு பயங்கரம் உண்டாகி கொண்டிருப்பதற்கு நன்றி. எல்லா வான மண்டல பொல்லாத கிரியைகள் நிர்மூலமாவதாக ராஜா. ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ஆண்டவருக்காக நீ விலைக்கிரயம் கொடுக்கும் பொழுது உன் ஆண்டவர் சாகர வரைக்கும் உன்னை உழைக்க விடவே மாட்டாரியா, உன்னை உழைக்க விடவே மாட்டார். நல்லா தியானிச்சு பாருங்க. அந்த குகையை விட்டு தாண்டுவதற்குள்ளாக அவர்களுக்குள் யுத்தம் உண்டானது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் என்ன பண்ணிக்கிட்டான்? வெட்டிட்டு சாக ஆரம்பிச்சான். ஏன் அதை ஆண்டவர் முன்னாடியே செய்ய வேண்டியதானே? ஏன் செய்ய வேண்டியதானே? ஏன் செய்யல? யோனத்தானையும் ஆயுதத்தாரையும் கர்த்தர் பார்த்தார். உன் வாழ்க்கையில் அப்பா அற்புதம் செய்யறதுக்கு ஒரு சொட்டக்கு போதாது. எத்தனை பேர் புரியுது? உன் சேரை நிமிக்கவும் முடியும், உன் சேரை கவுக்கவும் முடியும் அப்பா நினைச்சாருன்னா. ஆமென். உன் வீட்டை உயர்த்தவும் செய்வார், உன் வீட்டை அப்படியே தரமட்டமா ஆக்கவும் செய்வார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரயத்தை கர்த்தர் பார்ப்பாரு. நீ விசுவாசம் உட்காந்து கரையிலே நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, நடக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். முடிச்சிடலாமா? பேதுரு ஏசு கிறிஸ்துவை பார்த்தாச்சு, நான் தெரிஞ்சதை முடிக்க போறேன்னு ஏசு சொல்லிட்டாரு, வாடான்ட்டாரு. பேதுரு என்ன பண்ணியாச்சு? இந்தாப்பா வரம்பா அப்படின்ட்டு போட்ல இருந்து என்ன பண்றாரு? காலை தூக்கி வைக்கிறாரு. கால் என்ன ஆகல? நம்மளா இருந்தா சவுட்டி பார்த்துருப்போம். உண்மைதானா? அள்ளி பார்த்துருப்போம், தண்ணி வரும். ஆனா காலு இப்படிலாம் சோதிச்சு பார்க்கல. சோதிச்சு பார்த்துருந்தா ஒரே நீச்சலுக்குள்ள உள்ள போயிருப்பான் பேதுரு. ஆமே. எத்தனை முறை அப்பா பேசி நீ சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கல்ல? பக்கத்துல பார்த்து சொல்லு, வெக்கமா இல்ல? எத்தனை முறை ஆண்டவர் உன் கூட பேசியும் சோதிச்சு பார்க்கிறிய? ஆண்டவருடைய மனசு வலிக்குமா வலிக்காதா? உண்மையா சொல்லுங்க. அற்புதத்துக்காக, மற்றதுக்காக, இதுக்காக, அதுக்காக ஆண்டவர் வேலைக்காரன மாதிரி பயன்படுத்தினதெல்லாம் போதுங்க. ஆண்டவரை ஒரு வேலைக்காரன மாதிரி பயன்படுத்தாத. அவர் உன்னுடைய மனவாளன், உன் சிநேகிதனா இருப்பார். ஆண்டவர் சொல்றார், தூதனை என் சிநேகிதன் சொல்லல,
என்ன போய் சிநேகிதன்றார் ஆண்டவர். அவருக்கு தகுதியா நான்லாம் சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சிநேகிதனாக நான் பார்க்கிறேன். அவருக்கு நண்பன் ஆக முடியுமாங்க நம்மலாம்? அப்படிப்பட்ட ஆண்டவரை தேவைக்காக யூஸ் பண்றிய. எவ்வளவு முறை அவிசுவாசப்பட்டு அவரை விட்டு கொடுக்குறிய. பேதுரு உட்கார்ந்து தட்டி பார்த்துட்டுலாம் இருக்கல, நடந்தான், காலு உள்ள போகல. ஆமென். ஒரு விரலு கூட என்ன ஆகல, விரலு கூட உள்ள போகாத ஒரு மலை போல விசுவாசம் வந்துச்சு. அட்டு தட்டி எடுத்து வைக்க ஆரம்பிச்சாரு பேதுரு. அட்டு தட்டி எடுத்து வைக்க ஆரம்பிச்சாரு. நடந்து போய்கிட்டே இருக்கிற விறு விறு விறு. நீ என்ன பண்றாரு, நடந்து போகிறாரு. டமார்னு ஒரு அலை வந்து எங்க வந்து விழுது. நீ விசுவாசத்துல போய்கிட்டே இருக்கும்போது உனக்கு பிரச்சனை வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும், காற்று ஒன்று அப்படியே தள்ளதான் செய்யும். ஆனா உன் கால் ஒண்ணு உள்ள போலியே, உன் மேல தானே படுது. ஆனா நீ எப்போ இயேசுவை பார்த்துட்டு நடந்திருப்பாரு. அந்த வரத்தாண்டவரே வந்துகிட்டே இருக்க ஆண்டவரே. எப்போ சூழ்நிலை மாறினதோ இயேசு மேல இருந்த கண்ணிப்பு யார் மேல போக ஆரம்பிச்சது? காற்று மேல, கடல் அலை மேல போன டகார்னு என்னாச்சு, உள்ள போக ஆரம்பிச்சுதான். இன்னைக்கு அப்பா மேல நீ கண்ணு வைக்கிற வரைக்கும் நீ பயப்படவே மாட்ட. எதுக்கு எடுத்தாலும் தேவை அப்பா கிட்ட போய் நிக்கணும். தேவை வந்த உடனே மகள், ஆமென். தேவை வந்தோன்னு எங்க போயிடக்கூடாது, எங்க போயிடக்கூடாது, சிட்டைக்கு வட்டிக்கு போயிடக்கூடாது. தேவை வந்தோடனே யார் பேர போயிடக்கூடாது, வக்கீல தேடி போயிடக்கூடாது. பிரச்சனை வந்தோடனே எங்க வீட்டுக்கு போயிடக்கூடாது, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். பிரச்சனை வந்தோடனே யார் வீட்டுக்கு போயிடக்கூடாது. உனக்கு வீட்டுக்குள்ள கதவுன்னு ஒன்று இருக்குதுன்னா, கதவு இருக்கிற வீடு இருக்காப்பா, கதவு இருக்கிற பெட்ரூம் இருக்காப்பா? கதவே இல்லைனாலும் பரவாயில்லத்தா, ஸ்கிரீனை போட்டு மூடு, முட்டியை போடு, அப்பாவை நோக்கி பாரு, அப்பா விடுதலையை கொடுப்பார். ஒரு பிரச்சனை நம்ம ஆளுக்கு வந்துடக்கூடாது, நேரம் எங்க போயிடுறது. ஆமே. உங்க பாஸ்டர் ஒரு நாள் உன் வீட்டில் வந்து ஒரு தேவைக்காக உன் கையை நீட்டி இருப்பாரா? சொல்லுங்க பாப்போம். என்னைக்காச்சும் பாடு கதையை உன் வீட்டில் வந்து உங்க பாஸ்டர் விட்டாரா? சொல்லு பாப்போம், சொல்லு. அப்பயே நீ மட்டும் அப்படி இருக்கிற, உன் பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு? ஒரு நாள் பஞ்சப்பாட்டு பாடி இருக்கிறாரா உன் பாஸ்டர்? பொருளி கதை பேசியிருக்கிறாரா உன் பாஸ்டர் உன் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு? அப்படியே நீ மட்டும் அப்படி இருக்கிற? ஆண்டவர் உன் மேய்ப்பனை பின்பற்றுன்றாரு. நான் யோக்கியம் கிடையாது, என்னை பின்பற்றுற அளவுக்கு நான் யோக்கியம் கிடையாது. இப்போ வர்றதுனால சொல்றேன், நீ ஏசப்பாவை பின்பற்ற, ஆண்டவரை பின்பற்ற. நீ சூழ்நிலையை பார்க்க போய் தான் நீ அமிழ்ந்து கொண்டு இருக்கிற. நீ இயேசுவை எதற்கெடுத்தாலும் நீ இயேசுவை பாரு. யாராச்சும் உன்னை ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா, அது யார்கிட்ட போய் சொல்லாது, அப்பாட்ட போய் சொல்லு. உன் தேவை வருதா, மழை போல தேவை வருதாயா, எந்த மனுஷங்கிட்ட போய் நிக்காதப்பா. பட்னி கடை 3 நாள் பட்னி கடை, ஒன்றும் கெட்டு போறது கிடையாது. ஆமே. எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய சாட்சியை கேட்டிருக்கேன். போன வாரம் கூட நான் பால் ஆங்கிஷோ குத்தி சொன்னேன். பட்னி கடந்த பிள்ளைக்கு கொடுக்க முடியல, பொண்டாட்டிக்கு கொடுக்க முடியல, 2500 விசுவாசியை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழியில பட்னி கிடந்தாரு. பட்னி 5 கோடியாய் மாறினது. உன் கிரயத்தை பாப்பார் ஆண்டவர். எத்தனை நாள் கவலைப்பட்டு பட்னி கிடந்திருக்கிற, மனசாட்சியத்தோடு சொல்லு பார்ப்போம். கவலைப்பட்டு சாப்பிடாம இருந்த நாட்கள் உண்டியா? ஆசைப்பட்டு சாப்பிடாம இருந்த நாட்கள் இருக்கா? ஜெபத்துக்காக சாப்பிடாம இருந்த நாட்கள் உண்டா? சாப்பிட பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உன் விலை கிரயம் உலகத்துக்காக இருக்கக்கூடாது. உலகத்துக்கு எவ்வளவு விலை கிரயம் செலுத்துற, அந்த வழி இந்த வழி கண்ட வழியெல்லாம் உடம்புல ஏத்திக்கிட்டு எப்படிலாம் உழைக்கிறோம், எப்படிலாம் மாடு மாதிரி முளைக்கிறோம். ஆண்டவருக்கு எங்க போச்சுவான் விளைக்கிறையும்? ஆண்டவருக்கு எங்கப்பா போச்சுவான் விளைக்கிறையும்? ஆமென். எனக்கு ஆண்டவர் ஒன்றை பார்த்து சொல்ற, இது இவ்வளவுதான் பிரசங்கம், ரொம்பலாம் டீப்பா பேச முடியாது. இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கோ, நீயே கேட்டுப்பாரு. நான் என்ன விளைக்கிறையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என் ஆண்டவருக்காக. எனக்கு ஒரு நாளைக்கு அப்பா கிட்ட 1 மணி நேரம் கொடுக்க முடிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ஆண்டவரை உட்கார்ந்து துதி பாடி தேட முடிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் நல்ல ஆராதனையில் உட்கார்ந்து ஆண்டவரை தேட முடிய மாட்டேங்குது. என்னத்தை விளைக்கிறேன் நான் கொடுக்குறேன்னு கேட்டுப்பா. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசம் மட்டும் இருந்தால் போதா, நீ விளைக்கிரயம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக பெரிய பெரிய பயங்கரத்தெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிப்பார். நம்புற பிள்ளைகள் தலைக்கு மேல கையை தட்டி அப்பாவை பிரைஸ் தி லார்ட்